இங்கே 1000 குழந்தைங்கள அவங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் மாற்றி விட்ட நர்ஸோ அவங்க பையன் அடிச்சதுக்கப்புறம் இறந்து போய் 12 வருஷம் முடிஞ்சு போயிடுது. இப்போ பிரபலமான நடிகை ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க புருஷன் ரைட்டராக இருக்காரு. அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போனாங்க. இறுதிக்காலம் பண்ணியான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவங்க நெஞ்சில் ஏதோ காயம் இருக்கிறத பார்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அவங்க ஹார்ட்டில் யாரோ குத்திருக்காங்கன்னு தெரிய வருது. போலீஸும் வந்து அவங்க புருஷன் மேலே சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது அவங்க காருக்குள்ள ஒரு பொம்பளை பொம்மையை பார்க்குறாங்க. இவன் தினமும் அந்த ட்ரைனிங் எடுத்த மாதிரி தெரியுது. அவங்ககிட்ட விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க, என்கிட்ட ஒருத்தன் ஒரு கதை ஒன்று கொடுத்தான். அந்த கதையில் கூட புருஷன் பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு அவளை எப்படி கொள்றதுன்னு பிளான் பண்ணான். அதே மாதிரி தான் நானும் பிளான் பண்ணி என் ஒய்ஃபை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ புருஷனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. அந்த கொரியர்ல வந்து இறந்து போன நடிகையும் அவங்க புருஷனோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்திருக்காங்க. ஒரே டேட் ஆஃப் பர்த் தான் இருந்திருக்கு அப்படின்னு உடனே இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, இது உனக்கு யார் அனுப்பிச்சதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேப் டெக்னீஷியன் இருந்தான். அவன் எங்க ஊர்ல தான் இருந்தான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து போயிட்டான். அவனோட கையெழுத்து மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் கிடையாது. அந்த 1000 குழந்தைகளை மாத்தி விட்ட அந்த நர்ஸோட பையன் தான் அவன். இன்ஸ்பெக்டரும் அந்த பையன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அந்த நர்ஸ் எழுதி வச்ச அட்ரஸ் எல்லாமே பார்க்குறாங்க. இந்த கேஸை விசாரிக்கும் போது கடைசியாக வந்து ஒரு வக்கீலை அவங்க மீட் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த வக்கீல்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க கடைசியாக என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டர் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்டையும் கொடுத்தாங்க. நீ அவரை போய் பாருன்னோடனே அவர் சொல்கிறாரு, இதை வந்து சீக்ரெட்டான விஷயம் வான்னு சொல்லி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அங்கே அந்த ஜட்ஜு அந்த பெரிய ஆஃபீஸர் எல்லாருமே வந்து இவர்கிட்ட எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த லெட்டரை எழுதி கொடுத்தவங்க சாரான்ற ஒரு நர்ஸு. அவங்க பீச் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே போனதுக்கப்புறம் புருஷனை விட்டு போயிட்டான். இவங்களும் மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதனால அந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தை எல்லாத்தையுமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மாற்றி மாற்றி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை அவங்க முட்டாள்தனமாக பார்த்து அவங்க சந்தோஷப்படும் போது இவங்கள பார்த்து இவங்க சிரித்து இவங்களுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு உடனே இதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டருக்கு தூக்கி வாரி போடுது. இந்த நர்ஸும் 1000 குழந்தைங்களை மாற்றி விட்டு அவங்க அட்ரஸ் எல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே பர்மனன்ட் மார்க்கரால் அவங்க வீட்டு சவுத்தையே எழுதி வச்சுருந்தாங்கன்னு. அப்போ இவங்க வளர்த்த பையன் இவங்களுக்கு பிறந்த பையன் கிடையாதான்னும் போது இவங்க பிரசவம் பார்த்த சமயத்தில் ஒரு தப்பான தொழில் பண்ணுற லேடி இவங்களை பார்க்க வந்திருந்தாங்க. இந்த குழந்தை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை எடுத்து இவங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பையன் அவனை அடிச்சுட்டு போயிருக்கான். அந்த பையன் இன்ட்ரோவர்ட்டாக இருந்ததுனால அவனை பற்றி ஊரில் யார்கிட்ட கேட்டாலுமே தெரியவே இல்லை. இந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ இந்த கேஸை நீ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வருது. இந்த விஷயம் வெளியே வந்தால் பல குடும்பத்தோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். இதை வெளியே வராமல் நீ தான் பார்த்து இதை விசாரித்து அந்த பையனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறாங்க.